ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன் 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பாலக் புலவ் எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதை வந்து பசலைக்கீரை புலவ் கூட சொல்லுவாங்க. இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஒரு கட்டு பசலைக்கீரை எடுத்திருக்கேன். இந்த கீரையிலேருந்து காம்பெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் கீரை மட்டும் வச்சுருக்கேன். இதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். 8 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். 7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். கரம் மசாலா, சீரகம் எடுத்திருக்கேன். இங்கே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கிறேன். இதில் மிளகாத்தூளில் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. இதை நல்லா குறைன்னு அரைச்சிட்டேன். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க பசலைக்கீரையை சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். பசலைக்கீரையை நல்லா சின்னதாக கட் பண்ணிட்டேன். இப்போது வெங்காயத்தையும் மெலிசாக கட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணிட்டேன். இப்போது அரிசி ஊற வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துருக்கேன். அதில் 3 அழாக்கு அரிசி சேர்த்துக்கிறேன். நான் இங்கே 3 அழாக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கிறேன். இந்த புலவை வந்து பாஸ்மதி ரைஸில் செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு 3 வாட்டி நல்லா கழுவிக்கிறேன். எப்போவுமே அரிசியை வந்து நீங்கள் முதல்ல கழுவிடுங்க. அரிசி ஊறின அப்புறம் கழுவ வேண்டாம். இதை நல்லா 3 வாட்டி கழுவிட்டேன். இப்போ அந்த அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது இப்போது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போது புலாவ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இங்கே நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் 5 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 10 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம போட்ட எண்ணெயும் நெய்யும் சூடாகட்டும். இப்போது எண்ணெயும் நெய்யும் சூடாக இருக்குது. எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். கூட 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பொன்னிறம் வரைக்கும் வதக்கி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இதில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். வெங்காயம் 2 நிமிஷம் வதங்கியிருக்கு. நெக்ஸ்ட் இதில் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்க பசலைக்கீரையை சேர்த்துக்கிறேன். இந்த கீரையை போட்டுட்டு ஒரு வதக்கிட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூளியும் இதில் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் ஒரு கப் தயிர் சேர்த்துக்கிறேன். இதில் தக்காளியில் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது.
நெக்ஸ்ட் இதில் கொஞ்சம் காரத்துக்காக 1 ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் 6 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம 3 கப் அரிசி போட்டதுனால 1 கப்புக்கு வந்து 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பை போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டேன். இப்போ இதை மூடி போட்டு நல்லா கொதி வரட்டும். தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். நான் அரிசியிலேருந்து தண்ணியெல்லாம் வடிகட்டிடுறேன். அரிசியை சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து கொடுத்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். இப்போ பாருங்கள் 15 நிமிஷம் ஆயிருக்கு. இது ஒரு அரை பதத்துக்கு வெந்திருக்கு. இது பாருங்கள் இந்த மாதிரி மொல்லமாக கலந்து கொடுங்க. இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு தம்மில் வைக்கலாம். தம்மில் இருக்க சொல்ல மீடியம் ஃப்ளேமில் வைங்க. நம்ம தம்மில் வச்சது சாதம் பாருங்கள் இவ்வளோ நல்லா வெந்திருக்கு. சாதம் நல்லா உதிரி உதிரியாக வெந்திருக்கு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை சர்வ் பண்ணலாம். பாருங்கள் நம்மளுடைய சூப்பரான பசலைக்கீரை புலாவ் இங்கே ரெடியாக இருக்குது. இது சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.